ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இந்த சொரக்காய் வச்சு ஒரு குயிக் ரெசிபி உங்களுக்கு காட்டுறேன். சொரக்காய் தோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை வச்சு நம்ம கூட்டு பண்ணுவேன், சாம்பார் பண்ணுவேன். ஸோ இது வந்து ஒரு சீலா சொல்லுவாங்க இங்கே. இது வந்து சொரக்காவும் கடலை மாவும் போட்டு ஒரு தோசை மாதிரி இருக்குது. ப்ளஸ் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இந்த சாப்பர் ஒன்று நான் அமேசானில் வாங்கினேன் 1.5 வருஷம் முன்னால். ரொம்ப ஈஸி, ரொம்ப ஹெல்ப்ஃபுல். கிச்சனில் வந்து ரொம்ப வேலையெல்லாம் குயிக்காக முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால தான் நினச்சேன், சரி இந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோ வந்து பண்ணி சாப்பர் வீடியோவும் இந்த சொரக்கா சீலா சொல்லுவாங்க பாம்பேயில். ஸோ இந்த ரெசிபி ரெண்டும் ஷேர் பண்ணலாம். இந்த பாருங்கள், இந்த சாப்பரில் வந்து சொரக்காவை ரஃப்லி சாப் பண்ணி போட்டுட்டேன். போட்ட பிறகு பாருங்கள், நான் இதை வந்து ஒரு 10 செகண்ட் தான் அமுக்கியிருப்பேன். அதுக்கு பிறகு இந்த சாப்பரில் பாருங்கள் எவ்வளோ இது பொடுசாக நறுக்கிட்டேன் பாருங்கள். நல்லா நறுக்கி நல்லா சாஃப்டாக ஆகிட்டு. ஸோ இதில் வந்து 1-2 பெரிய துண்டாயிரும். அதை வந்து செப்பரேட்டாக செகண்ட் ரவுண்டில் அதை வந்து நம்ம சாப் பண்ணிக்கிடலாம், அதை வெட்டிக்கிடலாம். ஸோ அப்படி அதை ரவுண்டில் பண்ணதை நான் வந்து நல்லா இதில் இந்த சிலிக்கான் ஸ்பூன் வச்சு நல்லா இந்த ஜார்லேருந்து வலிச்சு எடுத்துட்டேன். ஸோ அதுக்கு பிறகு செகண்ட் ரவுண்டில் வந்து இந்த பாருங்கள், இந்த துண்டு இது ரவுண்டில் வந்து இதாகல, சாப் ஆகலை. அதுக்காக இதை செகண்ட் ரவுண்டில் இதை போட்டு இது கூட கொஞ்சம் ஒரே ஒரு ஆனியன் ஜஸ்ட் ஃபார் டேஸ்ட். அண்ட் அது கொஞ்சம் ஆனியன் போட்டால் வந்து இது கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகும் இந்த சீலா ரெசிபி. இதை தோசை சொல்லலாம் நீங்கள், எனக்கு தமிழில் இந்த வேர்ட் தெரியாது. ஸோ இதில் வந்து பேசிக்காக வந்து பச்சை மிளகாய், இது கறி லீவ்ஸ், கருவேப்பிலை, வேறு 2 இது வெள்ளைக்கூடு இது போட்டிருக்கேன். 2 வெள்ளைக்கூடோட என்ன மொட்டு சொல்லுவாங்க, அது போட்டிருக்கேன். அதை வந்து நீங்கள் வந்து இது பெரிய வெள்ளைக்கூடு போட்டுக்கலாம், இல்லைன்னா சின்ன வெள்ளைக்கூடு போட்டுக்கலாம். வேறு பேசிக் ஸ்பைஸ் வந்து உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூளும் காயத்தில் போட்ட பிறகு நான் இது போட்டிருக்கேன். அது என்ன ஓமும் சொல்லுவோம்ல, அதை போட்டு கொத்தமல்லியெல்லாம் போட்டு நல்லா ஒருக்கா நறுக்கிட்டேன். ஒரு ரவுண்ட் நறுக்கிட்டேன். 10 செகண்ட் கூட இல்லை, 5 செகண்ட் தான். அதுக்கு பிறகு இதில் கடலை மாவு 150 கிராம் கடலை மாவும் கொஞ்சம் தண்ணி போட்டு இது நல்லா திருப்பி பாருங்கள். இது வந்து நல்லா கிண்டிக்கிடுறேன். இதில் வந்து மிக்ஸும் ஆயிரும், வெஜிடபிளும் எக்ஸ்ட்ரா சாப் ஆயிரும், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதை வந்து இதில் போட்டு நல்லா அந்த சிலிக்கான் ஸ்பூன்லேருந்து வலிச்சு எடுத்து இந்த சட்டியில் போட்டுட்டேன். ஸோ இது வந்து பேட்டர் ரெடி ஆகிட்டு. இப்போது இதில் உப்பு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கடலை மாவு போட்டுட்டேன். இதில் உப்பு, ஸ்பைசஸ் இருக்குல்ல, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், காயம், ஜீரகம் எல்லாமே போட்டிருக்கு இதில். வேறெல்லாம் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. இது புது ரெசிபி, நான்லாம் இது யூடியூப்பில் பார்க்கல, எனக்கு தெரிஞ்சது நான் பண்ணேன். நான் அடிக்கடி நடுவில் இந்த சீலா பண்ணுவேன். எனக்கு வந்து ரோட்டி சப்ஜி வந்து ரோட்டியும் சப்ஜி செய்யும்போது இந்த சீலாவும் பண்ணுவேன் நடுவில் ஒருக்கா. ஸோ அதனால தான் இந்த வாட்டி நான் வந்து இப்படி ஒன்று பண்ணும்போது எனக்கு டவுட்டாக இருந்தது. அதான் கொஞ்சம் 1 ஸ்பூன் போல் ரவை இதில் போட்டுட்டேன். ஏன்னா இது ஒருவேளை ஒட்டு தான் இல்லையா அது தெரியல. வேறு எண்ணெயும் இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுட்டேன். ஸோ இது ஒட்டக்கூடாதுன்னுட்டு ரவா போட்டு ஒரு 5 நிமிஷம் தான் ரெஸ்டிங் போட்டு வச்சுட்டு திருப்பி இதை மிக்ஸ் பண்ணி நல்லா பாருங்கள், நான் இதை குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். இதை ஹை ஃப்ளேமில் குக் பண்ணால் நல்லா குக் ஆகாது. ஸோ இதை வந்து கொஞ்சம் ஆயிலை வந்து அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க தவால. அதுக்கு பிறகு பாருங்கள், இந்த ஒரு சின்ன வேலை எக்ஸ்பெரிமெண்டல் ராத்திரி நேரம், அதுக்குள்ளே கிச்சன் மேலேயும் கீழே ஆகிட்டு. சரி, இது பார்சல். இது வந்து எனக்கு காலையில் மீல் ப்ரிப்ரேஷன், அது காலையில் இருக்கிறதாங்க மீல் ப்ரிப்ரேஷன் பண்ணேன். ஆனால் சரி காலையிலையும் நல்லா வருமா இல்லையா அது டவுட்டில் தான் ராத்திரி செஞ்சு. ஆனால் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, ஒட்டாமல் நல்லாவே வருது. இது ஃபர்ஸ்ட் சீலாக்கு தான் நான் இப்படி போட்டேன். அடுத்த செகண்ட் சீலா, தேர்ட் சீலாக்கெலாம் நான் ஆயில் ஆல்மோஸ்ட் இல்லாமலே பண்ணலாம். நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு நல்ல நான்ஸ்டிக் இருந்தால் ஆயில் இல்லாமலே பண்ணுங்க, நல்லா டேஸ்ட்டாக வரும். ஸோ இது வந்து ரெசிபி ரொம்ப ஈஸி. இந்த சாப்பரும் கூட யூஸ் பண்ணுறதுல ரொம்ப ஈஸி. ஸோ உங்களுக்கு சப்போஸ் இந்த சாப்பர் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக இந்த சாப்பரோட லிங்க் தரேன். அமேசானில் ஹேஸ் இட் இஸ் இது இருக்குது, ரொம்ப ஹெல்ப்ஃபுல். நல்ல ப்ரைஸும் இது வந்து மேலேயும் கீழேயுமே ஆகிட்டு இருக்கும். நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி வாங்கிட்டா உங்களுக்கு நல்ல டீலில் கிடைக்கும். ஸோ இந்த சீலாவும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னுட்டு. இது ஆயில் இல்லாமல் இருக்குன்னுட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறேன். வேறு இதில் சொரக்காய் தெரியுமா, தண்ணி விடும் தெரியுமா, அதனால தான் இதை ஸ்லோவாக பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாய் திஸ் ரெசிபி. பாய்.